சென்னை மென் சாலையில் உள்ள மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியின் பெயரில் மார்க் ஷீட் மற்றும் டிசி வழங்காததை எதிர்த்து மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பள்ளி கல்வித்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியின் பெயரில் மார்க் ஷீட் மற்றும் டிசி வழங்காததை எதிர்த்த மனு குறித்து 12 வாரங்களில் உரிய விசாரணை நடத்தி முடிக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை சவுகார்பேட்டையைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் சிங்காரபு என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் தனது மகன் அப்பகுதியில் மின்ட் சாலையில் உள்ள மகரிஷி வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து முடித்த நிலையில் அவனுக்கு வழங்கப்பட்ட மாற்றுச் சான்றுகள் ஹிந்து ஜியாலஜிக்கல் உயர்நிலை பள்ளி என குறிப்பிடப்பட்டுள்ளதை கண்டு அதிர்ச்சிக்கும் மன அழுத்தத்திற்கும் ஆளாகி உள்ளதை குறிப்பிட்டுள்ளார். நற்பெயர் பெற்ற மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி என்பதால் 8ஆம் வகுப்பில் சேர்த்து 12ஆம் வகுப்பு வரை அனைத்து கல்வி கட்டணங்களும் கட்டிட நிதி 70,000 சேர்த்து இதுவரை 2,07,711 ரூபாய் செலுத்தியுள்ள நிலையில் மகரிஷி வித்யா மந்திர் பெயரில் மாற்றுச் சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் சான்று வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். பொது தேர்வுக்கான ஹால் டிக்கெட் பெறுவதிலும் மகரிஷி பள்ளியும் இந்து ஜியாலஜிக்கல் பள்ளியும் சேர்ந்து பள்ளி கல்வித்துறையை மோசடி செய்துள்ளது. இது குறித்து விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பள்ளி கல்வித்துறைக்கும் மாவட்ட கல்வி அதிகாரி, ஆட்சியர் ஆகியோரிடம் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். இந்த வழக்கு நீதிபதி இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முத்தரசு பள்ளி கல்வித்துறையிடம் அளித்த மனு மீது நடவடிக்கை எடுக்கவும் 5 ஆண்டுகளில் செலுத்திய மொத்த தொகையை வழங்கிடவும் உத்தரவிட வேண்டும் என வாதிட்டார். பின்னர் நீதிபதி மனுதாரரின் கோரிக்கையை குறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் 12 வாரங்களில் உரிய விசாரணை நடத்தி முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.